வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அச்சு அசலாக ஒரிஜினல் விலங்கு மாதிரியே இருக்கக்கூடிய ரோபோட் விலங்குகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த விலங்குகள்லாம் பல பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான அனிமலை ரோபோட் மாதிரி உருவாக்கினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சூப்பர் மான்ஸ்டர் ஓல்ஃப், அதாவது ஒரிஜினல் ஓநாய் மாதிரியே ரோபோட்டில் உருவாக்கியிருக்காங்க. ஒரிஜினல் ஓநாய்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ரோமம், ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய டீத், அது மட்டும் இல்லாமல் க்ளோயிங் கண்கள்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாக இருக்குமாங்க. இது முக்கியமாக உருவாக்குனதுக்கு காரணமே விவசாயிகளுக்காக தான். விவசாயிகள் நெற்பயிர்களை பயிரிட்டதுக்கு அப்புறமா அதில் எலிகள், யானை, காட்டெருமைன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணி அந்த நெற்பயிர்களை சேதப்படுத்திடும். அதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஓநாயை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சோளக்காட்டு பொம்மை பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகளை எல்லாத்தையும் துரத்துறதுக்காக கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த ஓல்ஃப் அப்படின்னா அது எல்லா பக்கமும் சுற்றி வந்து எல்லா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய எலிகளை துரத்தி விட்டுருமாங்க. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு விவசாயிகள் மத்தியில் பேசப்படுது. வயலை 24/7 இது பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்குமாங்க. இனிமேல் வயல்வெளிகளை பாதுகாக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் போடணுன்ற அவசியமே இல்லை. இப்படி ஒரு ஓநாயை எல்லா உழவர்களும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுடைய வயல்வெளியை இது பத்திரமா பாதுகாத்துக்கவும் சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சோனி ஏஐ போ ரோபோட் டாக். பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக, இதை பார்த்த உடனே தூக்கி கொஞ்சம் போல் இருக்குல்ல. பார்க்குறதுக்கு என்னதான் ரியலாக இருந்தாலும் இது ஆக்சுவலாக ஒரு ரோபோட் டாக் தாங்க. முக்கியமாக இந்த ரோபோட் டாக்கை செல்ல பிராணிகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க தெரியுமா? அவங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே தான் இப்படி ஒரு டாகை உருவாக்கியிருக்காங்க. இதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏஐ அட்வான்ஸ் டெக்னாலஜியையும் மெக்கட்ரானிக்ஸையும் உட்புகுத்தி இப்படி ஒரு டாகை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உருவாக்கின டாகுக்கெலாம் இது அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 22 டிஃப்ரெண்ட் மூமெண்ட்டை இது பண்ணும். அதாவது அதனுடைய காதுகளை அசைக்கிறது, அதனுடைய டெய்ல்ஸை அசைக்கிறது, அதனுடைய மவுத், அதனுடைய கைகள், அதனுடைய பாடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வித்தியாசமான ஆங்கிளில் அசைக்குமாங்க. அது மட்டும் கிடையாது, அதனுடைய கண்களை பாருங்களேன், அதில் கேமராவையும் சென்சார்ஸையும் பொருத்தியிருக்காங்க. சின்ன சத்தம் கேட்டாலும் சரி இந்த டாக் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குடைய ஓனரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சில பேர் பெட் அனிமல் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் யாருப்பா பார்த்து உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது, யாரு குளிக்க வைக்கிறது, யாரு சோறு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய ப்ராசஸ் இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இப்படி ஒரு ரோபோட் டாகை உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டைட்டனோபோவா. பார்க்குறதுக்கு ரொம்பவே டெரிஃபையிங்காக இருக்குல்ல. இந்த உலகத்திலே ரொம்பவும் டெரிஃபையிங்கான கிரியேச்சர் அப்படின்னா அது பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரியான பாம்பை இந்த மாதிரி ரோபோட்டாக உருவாக்கியிருக்காங்க. பாம்பு எப்படி ஊர்ந்து போகுமோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக வச்சு வடிவமைச்சிருக்காங்க. 2011 2015 வரைக்கும் இந்த ஒரு பாம்பு அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருந்து. இப்போ அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரியலிஸ்டிக்கான ரோபோட் ஸ்னேக்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ரோபோட் ஸ்னேக் அப்படின்னா இதை தான் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 50 ஃபீட் வரைக்கும் நீளத்தில் இருக்கும். அதாவது 15 மீட்டர் வரைக்கும் நீளத்தில் இருக்குமாங்க. இதனுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 800 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்குமா. இதில் லித்தியம் பேட்டரிஸை பொருத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் இருக்கும். அதனால தான் இது ஆக்சுவலான பாம்பு மாதிரியே ஊர்ந்து போகுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரோபோட் ரேட். என்னடா இது வீட்டில் இருக்கிற எலித்தொலையே தாங்க முடியலன்னு பார்த்தா இந்த மாதிரி ரோபோட் ரேட்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை. நிறைய சின்ன சின்ன மைன்யூட்டான பைப்லைன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அதுக்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியாது. ஆனால் இந்த ரோபோட் ரேட் அதுக்குள்ளே போயிட்டு அதில் என்ன சிக்கி இருக்குது அப்படிங்கிறத அழகாக படம் பிடிச்சி நமக்கு காட்டிடும். கிட்டத்தட்ட இதனுடைய அவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8 ounce தான். அதாவது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால, அதுவும் மட்டும் இல்லாமல் சின்ன சைஸாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சந்து பொந்துன்னு எல்லா பக்கமும் போயிருமாங்க. ஆக்சுவலான ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ரே மூலமாக பிக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரோபோட் ரேட்டையே வடிவமைச்சிருக்காங்க. வெறும் 7.8 ounce இருக்கக்கூடிய இந்த ரோபோட் ரேட் 7 ounces இருக்கக்கூடிய கார்கோ, அதாவது வெயிட்டை தூக்கிட்டு போகுமாங்க. அது மட்டும் இல்லாமல் 20 degreesல இருக்கக்கூடிய ஸ்லோப்பில் கூட இந்த ரேட் கீழே விழாமல் ஏறி போகுமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய தடைகளில் ஏறுது,
குட்டிக்கரணம் அடிக்கிறது, ஊர்ந்து போகிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இந்த ரோபோட் பண்ணி கலக்கிட்டு இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேண்டா ரோபோட். நம்மள நிறைய பேருக்கு பேண்டானா ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு க்யூட்டாக, அது பண்ணுற சேட்டைகள்லாம் செம்மையாக முட்டாள்தனமான பல விஷயங்களை பண்ணாலும் அது ரசிக்கிற வகையில் இருக்கும். இப்படிப்பட்ட பேண்டாவை இன்ஸ்பைரிங்காக வச்சு தான் இந்த மாதிரி பேண்டா ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. இது ரியலான பேண்டா என்னெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது செம்மையான என்டர்டெயின்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். சின்ன குழந்தைங்களுக்காகவே தான் இப்படி ஒரு பேண்டா ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டில் 8 மோட்டார்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. டச் சென்சார்ஸும் இருக்கிறதுனால இந்த ரோபோட்டை நம்ம தொட்ட உடனே இது ஸ்டாப் ஆகிரும். அதனால ரொம்ப ரொம்ப சேஃப்டி தான். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ரோபோட்டை கொஞ்சம் கூட பயப்படாமல் விளையாடுறதுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. இது மூலமாக சின்ன குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்களாம். ஏன்னா இந்த ரோபோட் சின்ன குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற வகையில் அமைச்சிருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. டீச் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம இதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ, அதாவது டீச் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், ஜோக் சொல்லணும், இந்த மாதிரி எந்த விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணாலும் இந்த பேண்டா பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது MAT ரோபோ டியூனா. அதாவது டியூனா ஃபிஷ் இருக்கும் தெரியுமா, கடல் கடியில், அதுவும் பசிபிக் ப்ளூஃபின் டியூனாஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கான ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலாக இது ஒரு டெஸ்டிங் வேர்ஷனில் தான் இருக்குது. இதை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணலை. கிட்டத்தட்ட 40 அடி ஆழத்தில் இது ஸ்விம்மிங் பண்ணி போயிட்டு கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதாவது கடல் கடியில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹியூமன் பீயிங் உள்ளே போயிட்டு எப்படி அனலைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு ரோபோட் டியூனாவும் அனலைஸ் பண்ணுவாங்க. இதனால் மனுஷங்க ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு கடற்கடியில் போக வேண்டிய அவசியமே கிடையாதான். அது மட்டும் கிடையாது, கடற்கடியில் மனுஷங்க போக முடியாத, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத இடங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, சின்ன சின்ன குகைகள்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு குட்டியான சந்து மாதிரிலாம் போகும். அதுக்குள்ளே கூட இந்த ரோபோட் டியூனா போயிட்டு அந்த இடத்துல என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத படம் பிடிச்சு காமிச்சிடும். ஆனால் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதனுடைய பேட்டரி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, சீக்கிரமே டவுன் ஆயிடும். அதனால தான் இந்த பேட்டரி விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதை அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லேயே வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபரான பாலகுமரன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம்னால ஒழுங்காக வீடியோஸ் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லாக்டவுன் சமயத்தில் அவங்களும் உங்கள் தம்பியும் சேர்ந்து நம்ம வீடியோஸை ரொம்ப அதிகமாக பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்டை கூட நம்ம 2 டைம் சேனலில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா, ஞாபகம் வச்சு திரும்பவும் எங்கள் சேனலை பார்க்குறதுக்கு. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.